எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம போட போறோம். நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு ரெடிமேட் இட்லி, தோசை, பணியாரம் இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் போட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணீங்க, நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றது கமெண்ட்ஸும் சொன்னீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணீங்க, நல்லா வரலம்மா, கொஞ்சம் களி மாதிரி வருது, ஒட்டிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதனால நான் எல்லாமே நான் கவனத்தில் வச்சுட்டு நான் இந்த வாட்டி அப்புறம் என்ன பண்ணீங்க, நான் நிறைய பேருக்கு இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காமிச்சேன். ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் மில்லு இல்லை, எனக்கு மாவு மில்லெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னீங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ நான் ஒரு ரெடிமேட் மாவு மிக்ஸ் நான் ரெடி பண்ணுறேன். அது இட்லி நல்லா சாஃப்டாக, நல்லா மெத்துன்னு, நல்லா தோசையும் நல்லா முருகெல்லாம் சூப்பராக வருது. இதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால, உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மில்லு இருக்கவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல அரிசி போடுற மாதிரி இருந்தால், ரேஷன் அரிசிக்கெலாம் போல இப்போ நான் நல்ல அரிசி, இட்லி மாவு அரிசி நம்ம கடையில் வாங்கிட்டு செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அந்த அரிசியை கழுக வேண்டாம், வெயிலில் காய வைக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு துணியை விரிச்சு போட்டு அது நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு மாவு மில்லில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அரைச்சிட்டு வரலாம். அரைக்கும் போது என்ன பண்ணணும், இட்லிக்கு அரைக்கிறது, இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரின்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துங்க. அரைக்கும் போது நீங்கள் மனசில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கிற மாவில் ஃபஸ்ட்டு போடும் போது என்ன பண்ணணும், ராகி மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு நீங்கள் அரைக்கும் போது, அதான் பவுடர் பண்ணும் போது உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க அரைக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா உங்கள் இட்லி கலர் சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி அவங்க அரிசி அரைச்சிருக்கணும். அந்த மாதிரி பொறுமையாக இருந்து அரிசி அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லா சூப்பராக வரும். இது நல்ல அரிசி போடுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது ரேஷன் அரிசி போடுறவங்க, இல்லை அரிசியோட கலர் ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது அப்படின்றவங்க அரிசியை நல்லா கழுவுங்க, ஊற வைக்க வேண்டாம், நல்லா கழுவுங்க. நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நான் சொன்ன மாதிரி கோதுமை மாவு, ராகி மாவு, கடலை மாவு அரைச்சிருக்கக்கூடாது, அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க. அரிசி நல்லா மொறுன்னு காஞ்சிடணும். 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஃபாரின்ல இருக்கவங்க மில்லு இல்லை, மாவு மில்லு இல்லைம்மா, என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை கழுவுறீங்கல்ல, கழுவிட்டு அது கொஞ்சம் நேரம் அரிசி கழுவும் போதே கொஞ்சம் ஊறிடும். அதோடய நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வெள்ளை துணியை விரிச்சு போட்டு அந்த அரிசியை நல்லா ஃபேன் காற்றுலேயே காய வைங்க. அந்த அரிசி பாதி அளவுக்கு ஊறி இருக்கும். அந்த அரிசியை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை ஒரு ஃபேன் காற்றுல போடாதீங்க, ஃபேன் காற்று காய வைக்கிறதுக்கு ஃபேன் காற்றுல போடாதீங்க. இந்த மாதிரி மேடையிலேயே நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியை விரிச்சு போட்டு, இல்லைன்னா ஒரு பேப்பர் விரிச்சு போட்டு அதில் இந்த மாவை நல்லா மொறுன்னு காய வச்சு நல்லா ஜலிச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் உங்கள் மாவு கெட்டு போகாது, நல்லா சூப்பராக இருக்கும். இது வீட்லேயே அரைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ். நான் 3 வகையாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வாட்டி நான் 100% நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இட்லி சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. நான் இப்போ நல்ல அரிசியை போட்டு தான் நான் கழுக போகிறது கிடையாது, ஒன்றும் இல்லை. நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறேன். அரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 5 கிலோ அரிசி, இட்லி அரிசி வாங்கிட்டு வச்சுருக்கேன். 5000 20,000 இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் வீட்டில் நீங்கள் எதில் இட்லி சுடுறீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அந்த அரிசியை கல் மண் எதுவுமே இல்லாமல் துணியில் போட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டேன். இப்போ நான் மிஷினில் போய் அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ மாவு மில்லில் போயிட்டு நான் நல்ல மாவு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துட்டேன். கோதுமை மாவு, ராகி மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நானும் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல வெள்ளை வெளியேறின மாவு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாவை எப்படி கலக்கலான்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த கப்பில் நம்ம அரைச்சிட்டு வந்த 5 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு யூசேஜை பொறுத்து இருக்குது. இப்போ 5 கப்பு நான் இதில் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுலேயே 1 கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுக்க போகிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம உளுந்தம் பருப்பு எவ்வளோ நேரம் ஊற வைப்போமோ, 3 மணி நேரம் ஊற வைப்போம் அப்படின்னா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே நல்லா தண்ணி ஊற்றி எப்படி நீங்கள் அரைப்பீங்களோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ மாவை போட்டு எப்படி கரைக்க போகிறோன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த கப்பில் தான் உளுந்தம்பருப்பு 1 கப்பு எடுத்தேன். அதே கப்பில் 5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டினீங்கன்னா இப்படி இருக்கணும். இதே மாதிரி 5 கப் எடுத்துக்கலாம். 5 கப் அரிசி எடுத்துருக்கோம். இப்போ மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெள்ளை துணியில்
போட்டு இல்லைன்னா ஒரு பேப்பர் விரித்து போட்டு இந்த மாவை நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த சூடு போக நல்லா காய வச்சு, அதான் வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே நல்லா காய வச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுருங்க. இது 6 மாதத்துக்கு இந்த மாவு வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி மாவே அரைக்க வேண்டியதில்லை, வெறும் உளுந்த மாவு மட்டும் அரைச்சா மட்டும் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போடுவீங்களோ போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த உளுந்த மாவு எடுத்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா, அந்த மாவையும் இதிலே ஊற்றிடலாம். மிக்சிலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரைக்கும் போது உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு நல்லா தண்ணி ஊற்றி மாவையும் ஊற்றி நல்லா கரைக்கிறீங்கன்னு வைங்க. கரைக்கும் போது கட்டி ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க. மாவை நல்லா கரைச்சிக்கோங்க, இதில் வடிகட்டிக்கோங்க. நல்லா இப்படி மாவு ஊற்றி இப்படி தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் மாவு வரும். நல்லா மாவை கரைச்சிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சாச்சு. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து மாவு ஆட்டி கரைச்சி எவ்வளோ நேரம் வைப்போமோ அதே அளவுக்கு தான் இந்த மாவையுமே நம்ம கரைச்சி வைக்கணும். கரைச்சி வச்சுட்டு நான் நல்லா புளிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட எடுத்து எப்படி இட்லி ஊற்றலாம், தோசை ஊற்றலாங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து மாவை நல்லா கரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் இதில் வந்து சோடாவோ தயிரோ எதுவுமே சேர்க்கலை. உப்பு போட்டு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது மட்டும்தான். அது நல்லா புளிச்சிருச்சு மாவு. ஏன்னா நம்ம போன வாட்டி செஞ்சது வந்து உளுந்தம்பருப்பும் அதிலே போட்டு அரைச்சிட்டோம். அதனால் ஒரு சிலருக்கு நல்லா வரலையா என்னன்னு தெரியல. அதனால் இந்த வாட்டி உளுந்தம்பருப்பை மட்டும் இதில் நல்லா ஆட்டி நல்லா கரைச்சி வச்சதுனால நல்லா இட்லியும் தோசையும் சும்மா சூப்பராக வரும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு தட்டு தான் ஊற்றிருக்கேன்றதுனால ஒரு 8 நிமிஷத்துலேயே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாவை வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து இட்லி ஊற்றி காமிச்சேன். இப்போ இந்த மாவை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு தோசையும் ஊற்றி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது உங்களுக்கு பிடிக்குமோ ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் இருக்கு, நல்லா காட்டு தண்ணி வச்சுக்கலாமா? நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா மெல்லிஸாகவும் இருக்குது பாருங்கள். தோசை நல்லா ஓரெல்லாம் பாருங்கள், நல்லா முருகலாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டோம்னா இட்லி வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ இட்லி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், துணியிலையும் இட்லி வந்து ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக ஜம்முன்னு வருது. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாம்பாரும் நல்ல ஒரு சட்னியும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தோசை வந்து ஊற்றி வச்சுட்டோம். இது ரெடிமேட் மாவு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நல்ல ஒரு வேர்க்கடலை சட்னி, அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு சாம்பார். நம்ம வீடியோவில் நிறைய சாம்பார் வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சாம்பாரும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஒரு தோசை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை பாருங்கள் நீங்களே. பாருங்கள், ஒரு இட்லி எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு இட்லியை பிச்சையும் காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வீட்லேயே நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டின மாதிரி நல்லா இன்ஸ்டன்ட் மாவு ரொம்ப ஜம்முன்னு வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு சாஃப்டான சூப்பரான நல்ல பஞ்சு மாதிரி ஒரு இட்லியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.